எதுலையும் அவசரப்படாம நிதானமா கவனிச்சு வேலை பார்க்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க செய்யற வேலையெல்லாம் அவ்வளோ சிறப்பா இருக்குங்க. வேலையில இவங்க எதிர்பார்க்கறது ஒழுக்கம் துல்லியமா இருக்கணும். உறவு சொந்த பந்தம் வர்றப்ப ரொம்ப உண்மையானவங்க தான். தங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா அதிகமான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க இவங்க. புதன் தான் ராசி அதிபதிங்கிறதால சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடியவங்க இவங்கன்னு சொல்லலாங்க. எவ்வளவுதான் இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அமைதியா இருந்து தைரியத்தோடு தீர்வு காணக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு தேவையான உதவியை தட்டி கழிக்காம செய்யக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய குணமும் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி தாங்க. கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லலாங்க. அமைதியான தோற்றம் இருந்தா கூட எதையுமே ஆழமா ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணம், திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை, பொறுமை, விசுவாசம், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய இந்த குணம், இதுதான் இவங்களுடைய முக்கியமான அடையாளமா இருக்கும். என்ன ஒண்ணு கொஞ்சம் கோவப்படுவாங்க, கோவம்லாம் வராமலாம் இருக்காது. தப்பை பெரும்பாலும் ஒத்துக்க தயங்குவாங்க. தன்னை விட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் இந்த பரிபூர்ணத்தை, அதாவது இந்த பெர்ஃபெக்டை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். ஆனால் அதே சமயம் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஆளுமை தன்மை சிறப்பாக இருந்தாலும் அன்பாக இருக்கக்கூடியவங்கள இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம்தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே. ஆனாலுமே இந்த ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது என்றைக்குமே சிறப்பாக தான் இருக்கும். அந்த வகையில் கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து வாழ்க்கையில பிரச்சனையாவே போயிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துறப்ப நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நீங்க நினைக்கிற காரியம் கைக்கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீங்க வாங்கணும் வேணும்னு தோணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஒரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கிறது கொஞ்சம் சாதகமாக இல்லைங்க. வீட்லேயுமே என்னதான் பொறுப்பாக நடந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மனசாபம் வந்துடுது. வெளியில் பார்த்தாலும் அப்படிதான். சொந்த பந்த வழியில் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த நேரம் வீண் வாக்குவாதம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக கொஞ்சம் இருக்கு பாருங்க. உங்கள் உடைமைகளை, விலை உயர்ந்த பொருளை, நகை எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தரதாங்க செய்யும். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இந்த நேரம் உங்களுக்கு பயணிக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் பண வருமானத்தில் பாதிப்பு இல்லைங்க. தேவைப்படுற அளவுக்கு வருமானமும் உண்டு. இதே நேரத்தில் தான் உங்களுக்கு அழகு இளமை கூடி வரத்துக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஆளுமை திறன் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வகையில் இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சுக்க முடியும். இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, யோகா மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் செஞ்சுட்டு வர பாருங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். மனசுல ஒரு அமைதிங்கிறது இருக்காதுங்க. போதாக்குறைக்கு ஒரு சின்ன விஷயம் மனசுல ஏற்பட்டிருந்தா கூட அது கொஞ்சம் பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனக்கசப்புங்கிறது இதனாலதான் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க மனசை எந்த வகையில இல்லாம உங்களால அமைதிப்படுத்த முடியுமோ அந்த வழியில கொஞ்சம் இந்த நேரம் முயற்சி செய்ய பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவில்ல வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. வீட்டு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு செலவு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். கன்னிராசி சார்ந்தவங்களுக்கு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் செலவு தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வருமானத்தில் பாதிப்பு இல்லைன்னாலும் அகலக்கால் வைக்கிறது வேண்டாம். புதுசாக கடன் வாங்குறது வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க. அதுவே இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. வேலையில எடுத்துக்கிட்டா நல்ல மாற்றங்க. இந்த மாசத்துல கன்னி ராசிக்கு வேலை சிறப்பா இருக்குது. இடம் மாற்றம் கொஞ்சம் தரும். வேலை சிரமம் கொஞ்சம் இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு தான் இந்த நேரம் செஞ்சாகணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் செஞ்சிடாதீங்க. ஆனா யாருக்கிட்டையும் மோதல் போக்கு வேண்டாம். வேலையா இருக்கட்டும், வெளியிடத்துலையா இருக்கட்டும், மோதல் போக்கு வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தான். அதுவே இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுறீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரத்தில் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்களுமே புதுசாக கடன் பெறக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்ப அமைப்பாக இருக்கட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சுப காரியங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குங்க. திருமணம், குழந்தை பேரு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரம் தொழில் வருமானம் ஒரு பக்கம் லாபகரமாக இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முதல் பாதியில்
தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கொஞ்சம் வாய்ப்பு வரும். வேலையில் இந்த நேரம் எல்லாமே கவனம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேர்மறையான சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். இந்த வேலை பிடிக்கலைங்கிற மாதிரியான சிந்தனையெல்லாம் வேண்டாம். வேலை செய்ய கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் வேண்டாம். எந்த அளவுக்கு வேலையில் ஆர்வத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வேலையில் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த இள வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் சவால் இந்த நேரம் இருக்குதுங்க. மனசு விட்டு பேசுறங்கிற பேர்ல மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டிடாதீங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க. குடும்பத்திலையும் அப்படிதான். கணவன் மனைவியா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வெளி இடத்துல உணவு சாப்பிட்றத தவிர்த்துக்கணுங்க. நீங்க எப்பயுமே ஆரோக்கியமான உணவு சாப்பிடக்கூடியங்க தான். ஆனா பயணம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால வெளி இடத்துல அதிகமா சாப்பிட்ற மாதிரியான விஷயங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். அதனால இந்த உணவு விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர்றது இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாம். படிப்புலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பா இருக்குது இந்த நேரம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப சிறப்புங்க. திட்டமிட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல மதிப்பெண் பெறத்துக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த தலைவலி காய்ச்சல் அடிக்கடி கால்களில் இந்த விரல்களில் காயம் ஏற்படுறது மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துட்டு வர்றது நல்லது. நீங்கள் என்ன செய்யணும்னா பெண்களாக இருக்கக்கூடியங்க நீங்கள் இந்த சிவப்பு நிறத்துல இனிப்பு இருக்குல்ல அதை மற்றவங்களுக்கு முக்கியமா இந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த இனிப்பு மாதிரியான விஷயங்களை நீங்க வாங்கி கொடுக்கறது இந்த நேரத்துல கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு சில வழிபாட்டு முறைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அது எந்த மாதிரியான வழிபாடுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக நீங்கள் இந்த பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்கள். இந்த 108 திவ்ய தேசங்களில் இந்த பெருமாளில் எந்த பெருமாள் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, மொத்தத்தில் பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் கன்னிராசி என்பவர்கள் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். அதே மாதிரி இங்கே கன்னிராசிக்காரங்களுக்கு அதிபதி புதனாக இருந்தாலும் சனி பகவான் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே ருணரோக ஸ்தானத்தில் இருக்கிறாரு. புதன்கிழமை நாட்களில் நீங்கள் முக்கியமாக பெருமாள் வழிபாட்டை செய்கிற மாதிரி சனிக்கிழமை நாட்களையும் சனி பகவான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க. முடிஞ்சா விஷ்ணு சகஸ்ர நாமம் சொல்லிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த மாசத்துல முக்கியமா என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்குன்னா இந்த கழுத்து வலி மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முன்ன சொன்ன மாதிரி இந்த கை காலில் அடிபடுறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காய்ச்சல் தலைவலி மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகு வலி மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால அந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பெருசா தந்துருங்கிறது இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். தொடர்ந்து கன்னி ராசி என்பவர்கள் நட்சத்திர ரீதியா இந்த மாசத்துல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற இருக்கிறீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சூரியனோட அமைப்புங்கிறது ராசியை பார்க்கறதால ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குங்க. வாழ்க்கையில எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுவே உங்களுக்கு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்க நிலைமை மாறதுக்கான வாய்ப்பு தான். எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல சிறப்பா இருக்குது. என்ன ஒன்றும் கொஞ்சம் சுத்தி எதிர்ப்பா விரோதங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுங்க. உங்க வேலையில முழு கவனம் கொடுத்துட்டாலே பாதிப்பு இல்லை. எவ்வளவுதான் வேலை சும்மா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம். வேலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்க. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் லாபம் வரக்கூடிய நேரம் தான். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த நேரம் துணிச்சலாவும் செய்வீங்க. அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி தந்துருன்னு சொல்லலாங்க. ஆனா ஒண்ணு இந்த எதிர்பாலின வகையில கொஞ்சம் ஓரடி விலகி இருக்க பாருங்க. உங்க நல்ல பேருக்கும் கௌரவத்துக்கும் கெடுதல் விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு சில விஷயம் நடந்துரும். அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க கவனம் கொடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க கலந்துக்கிறது நல்லதுதான். அவங்களுடைய ஆலோசனையும் பேர்ல எதை செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் ரொம்ப ரொம்ப யோகம். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. குடும்பத்துல எல்லாமே உங்களுக்கு ஆதரவு சிறப்பாக தான் இருக்குது. வேலையில பார்த்தாலும் நிம்மதியான சூழ்நிலை தான். வருமானமும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்துல நீங்க தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப சாதகம் தான். எடுக்கிற வேலையில எல்லாமே பாதிப்பு இல்லாம வெற்றியா இருக்கும். எதிர்பார்க்கறது நடக்கும். பண வருமானம் சிறப்பா இருக்குது. உங்க பேச்சுக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதை இருக்குங்க. எங்க போனாலும் உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி தான். செவ்வாய் ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு துணிச்சலா சில முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. அதுலயுமே வெற்றிங்கிறது காத்திருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் எடுத்தும் கௌத்தன் மட்டும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா ஆறாம யோசித்து செய்ய பாருங்க. சனியோட பார்வை இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆதரவும் இருக்குது, தெய்வ அனுகூலம் இருக்குது. அதுவே இந்த நேரம் உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லலாம். குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழிலையும் ஒரு முன்னேற்றம் இந்த நேரம் தரத்துக்கான வாய்ப்பு தான்.
குரு பார்வை இருக்கிறதால எந்த வேலை எல்லாமே தடையா இருந்துச்சோ அந்த வேலை எல்லாமே நல்லபடியா நடக்கும். பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை விலகுது, மனசுல நிம்மதி இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. இந்த நட்சத்திரக்காரங்க நீங்க என்ன செய்யணும்னா சிவ வழிபாட்டை செஞ்சுக்கலாம். சிவ வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல எப்படிப்பட்ட பலன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தைரிய பராக்கிரமக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதுமே இருக்கிறாரு. அதனால உங்க நிலைமை போயிடும். உடல்நிலையில ஒரு சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்தாலும் விலகும். பகைவர் தொல்லை இல்லைங்க. வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பா இருக்குது. வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில கூட ஒரு சாதகமான முடிவு தான். பண வருமானம் சிறப்பா இருக்குது. இந்த நேரம் குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. பணப்பழக்கமும் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த கடன் தொல்லை தாங்க கொஞ்சம் இந்த நேரம் மனசை வாட்டும். கொஞ்சம் அதனால மறுபடியும் கடன் வாங்குறத தவிர்த்துக்கங்க. மனசுல சந்தோஷம் முக்கியம்னா இந்த நேரம் இந்த கடன் விஷயத்துல கவனம் கொடுக்கறது நல்லதுதான். கடனால வெளியிடத்துல பாதிப்பு மட்டும் இல்ல, குடும்பத்திலயுமே ஒரு சில விஷயங்கிறது பாதிப்பு கொடுத்துரும். அதனால மேலுமே கடன் வாங்குறத தவிர்த்துக்குங்க. ஆனா புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது. அதுக்காக நீங்க இந்த நேரம் புதிய முயற்சி செஞ்சுக்கிறது தப்பு இல்லை. நீங்க கண்ட கனவு நனவாகும். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனா இதை தவிர்த்துட்டு மற்ற விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறத இந்த நேரம் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லதுதான். பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நோய் நொடின்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமை உண்டாகும். இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமை வேணுங்க. எடுத்தங்கோத்தம் செய்யாதீங்க. நேரம் வர வரைக்கும் காத்திருந்து கொஞ்சம் பொறுமையா இந்த காலத்துல செயல்பட்டீங்கன்னா உங்களுக்குமே இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு பொதுவா கன்னிராசிக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். திருமணம் குழந்தை பேருன்னு கொஞ்சம் அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்கு இந்த வழக்கு மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீர்ப்பு சாதகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்திர பாக்கியம் சுபகாரியம் உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமா பெண் குழந்தைகள் பெற்றெடுத்த பெற்றோர்களா இருந்தா பெண் குழந்தை வழியில சுப செலவு சுப சடங்குக்கான ஒரு செலவுங்கிறது இந்த நேரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொதுவாகவே கன்னிராசிக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான். விரும்பினதை அடையக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இருக்குதுன்னு சொல்லலாங்க. முக்கியமா பொதுவா இந்த நேரம் நீங்க பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கிட்டா கூட மனசுதான் ஒரு நிலையில இருக்காது. ஏதாவது ஒரு வகையில மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நாட்கள்ல சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறதும் முடிஞ்சா அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். நீங்க பாலா இருக்கட்டும் இளநீரா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு தண்ணீர் கொண்டு நீங்க அபிஷேகம் செஞ்சாலும் சரி, அபிஷேகம் செஞ்சு நீங்க வழிபாடு செய்யறப்ப கன்னிராசிக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை இந்த வழிபாட்டு கூடவே தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. குலதெய்வத்தோட அனுகிரகம் ஒண்ணு இருக்கிறதாலதான் பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதகமா இருக்குது. அதனால குலதெய்வ வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே நீங்க தவறாம குலதெய்வ கோவில தீபம் போட்டு சர்க்கரை பொங்கல் படையிலாவது நீங்க தொடர்ந்து குலதெய்வ கோவில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.